ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோவில் இப்போது மனோஜுக்கும் ரோகிணிக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போது சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, படித்த முட்டாள் அப்படின்னா அது மனோஜ் தான். ஆனால் முத்து ஒரு படிக்காத மேதை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் ரவி. ஸோ நான் என் வேலையை மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்கள மையமாக வச்சு தான் இப்போ இந்த கதை போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா மிக்சடாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரோகிணியை ஒரு வாட்டியும் அப்படியே கொண்டு போகிறாங்க. ஆனால் ரோகிணியை கடைசியில் காப்பாற்றி கடைசியில் மாற்று அசிங்கம், அதாவது கஷ்டப்படுறது என்னமோ முத்து மீனா மட்டும்தான். அப்படி தான் அந்த கதை இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போது கதையில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, மனோஜ் அவன் பிஸ்னஸை பெருசு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இப்போ அதுவே அவனுக்கு பெரிய பிரச்சனையாக மாறுது. ஸோ அவன் பிஸ்னஸ்க்காக, அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான், ஒருத்தன்ட்ட 30 லட்சம் கடன் வாங்கி அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ண முயற்சி பண்ணும்பொழுது அந்த ஆர்டர் கேன்சல் ஆகுது. இதனால் மனோஜ் கடனில் மாட்டிக்கிட்டான். ஆனால் பணம் கொடுத்தவன் இப்போ வீட்டுக்கு மிரட்டினதால் மனோஜ் சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு பிரச்சனை பண்ணுறான். இதில் முத்துவும் ரவியும் சொத்தை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதால், நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு மனோஜ் ரொம்ப திமிராக பேசுகிறான். அடுத்த நாள் அண்ணாமலை வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் பயந்தாலும் இப்போது அண்ணாமலையை தேடி ஒரு ஊராக அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போது இன்றைக்கி வந்திருக்க புது ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை மனோஜ் இந்த கடன் வாங்கினான் இல்லையா, அவன்கிட்ட போயிட்டு மொத்த பணத்தையும் கட்டி அந்த கடன் கொடுத்தவரை வீட்டுக்கு வர வைக்கிறாரு. அவர் அண்ணாமலை கையெழுத்து போட்ட அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டாரு. ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட்டே. ஸோ என்ன அப்படின்னா, மனோஜ் ரோஹிணிக்கிட்ட ஒரு பேப்பரில் அவர் ஒரு கையெழுத்து கேட்குறாரு. அது எதுக்கு அப்படின்றது இப்போ மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாகவும் சஸ்பென்ஸாகவும் இருக்குது. ஏற்கனவே இந்த மனோஜ் பார்த்திங்கன்னா 30 லட்சம் ஒருத்தன்ட்ட வீடு வாங்குறன்ற மாதிரி ஏமாந்தான். அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த பணம் என்னாச்சு அப்படின்னு தெரியல. இப்படி கதையில் ஏகப்பட்ட விஷயம் பார்த்திங்கன்னா அப்படியே போய் பாதியில் நின்றுட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது. சிறகடிக்க ஆசை ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் பரபரப்பாக இருந்துச்சோ, இப்போது அப்படி இல்லை அப்படின்றது தான் வியூவர்ஸ் பலரோட ஒரு கருத்தாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிறகடிக்க ஆசை பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத.